குளிகன் நம்ம எல்லாருமே கேலண்டர்ல ராகு காலம், யமகண்டம், அப்புறம் குளிகை காலம் அப்படின்னு போட்டிருக்கிறத பார்த்திருப்போம். அந்த குளிகை காலம் யாருடையது அப்படின்னா சனீஸ்வரருக்கும் சூதவை தம்பதிக்கும் மகனா பிறந்த குளிகனுடையதுதான். பொதுவா குளிகை காலத்துல செய்யப்படுற எந்த ஒரு காரியமும் திரும்ப திரும்ப நடக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இதனால குளிகை காலம் நல்ல காரியங்களுக்கு உகந்ததாகவும் ஈமச்சடங்கு போன்ற கெட்ட காரியங்களுக்கு பொருத்தமில்லாததாகவும் கருதப்படுது. குளிகை நேரத்துல எந்த ஒரு காரியத்தை ஆரம்பிச்சாலும் அது வளர்ந்து கொண்டே இருக்கும். இதனால அடகு வைப்பது, கடன் வாங்குவது, வீட்டை காலி செய்யறது, இறந்து போனவங்க உடலை கொண்டு போறது, இந்த மாதிரியான விஷயங்களை குளிகை காலத்துல செய்யக்கூடாது. அதே போல குளிகை நேரத்துல சொத்துக்களை வாங்குறது, சுப நிகழ்ச்சிகள், கடனை திருப்பி கொடுக்கிறது, பிறந்தநாள் கொண்டாடுறது அப்படின்னு சொல்லி நல்ல நல்ல விஷயங்களை பண்ணும்போது அது எந்த தடையும் இல்லாம நடக்கிறது மட்டும் இல்லாம தொடர்ச்சியா அந்த மாதிரியான நல்ல நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டே இருக்கும் அப்படிங்கிறது ஐதீகம். சனிக்கிழமைகள்ல மாலை நேரத்துல குளிகனை வணங்கலாம். சனீஸ்வரரை கும்பிடும்போது மனசுக்குள்ள குளிகனையும் எண்ணி வணங்கலாம். கும்பகோணத்துல நாச்சியார் கோவில் பக்கத்துல திருநறையூர் அப்படிங்கிற ஸ்தலத்துல சனி பகவான் குடும்பத்தோட அருள் பாலிக்கிறாரு. தொடங்கும் எந்த ஒரு காரியத்தையும் ஆசீர்வாதம் பண்ணி அது தொடர்ச்சியா நடைபெற வைக்கிற குளிகனை பத்தி நீங்க இப்பதான் தெரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னா மறக்காம லைக்கும் கமெண்ட் பண்ணுங்க.